நமஸ்தே. வாணி விகாஸ் லெவல் 5ல் இருக்கக்கூடிய கொஷின் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த கொஷின் ஆன்சர்ஸ் மாத்திரம் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். எக்ஸாம்ஸ்க்கு உங்களுக்கு இந்த கொஷின்ஸ்லேருந்து தான் கேட்பாங்க. நான் ஆல்ரெடி லெசன்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டேன். அந்த லெசன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இந்த கொஷின் ஆன்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். நான் இப்போ ஒரு கொஷின் ஆன்சர் சொல்லும் பொழுதுமே அதுக்கு மீனிங் சொல்லி நான் சொல்கிறேன். அதை ஜஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. சஞ்சு கஹாं கயா, சஞ்சு எங்கே சென்றான் அப்படின்னு கேட்குறாங்க. சஞ்சு ரயில்வே ஸ்டேஷன் கயா, சஞ்சு ரயில்வே ஸ்டேஷனுக்கு சென்றான். சஞ்சு கே சாத் கோன் கயா, சஞ்சு கூட கே சாத் அப்படின்னா சஞ்சு உடன், அதாவது சஞ்சு கூட யார் போனாங்க. சஞ்சு கே சாத் புஜ்ஜு கயா, ஸோ சஞ்சு கூட புஜ்ஜு போனா. வே கौन सी गाड़ी में जाने वाले थे, அவங்க எந்த வண்டியில் போகிறதா இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. வே சதாப்தி எக்ஸ்பிரஸ் में जाने वाले थे, அவங்க சதாப்தி எக்ஸ்பிரஸில் போக வேண்டியவங்க. காடி கித்தனை பஜே கி ஹே, காடி அப்படின்னா அந்த ட்ரெயின் எத்தனை மணிக்குன்னு கேட்குறாங்க. காடி 9 பஜே கி ஹே, ட்ரெயின் வந்து 9 o'clock. காடி கஹாं से निकलने वाली है, வண்டி எங்கேருந்து கிளம்புது. பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 से निकलने वाली है, ஸோ பிளாட்ஃபார்ம் நம்பர் 2லேருந்து கிளம்புறது. गाड़ी प्लेटफॉर्म पर कितनी देर रुकेगी, அப்போ காடி அப்படின்னா ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்மில் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும்னு கேட்குறாங்க. காடி பிளாட்ஃபார்ம் பர் 5 மினிட் ருக்கேகி, ஸோ 5 நிமிஷம் வெயிட் பண்ணணும். ருக்கேகி அப்படின்னா வெயிட் பண்ணுறது. காடி கப் தில்லி பहुंचेगी, ட்ரெயின் எப்போ டெல்லி ரீச் ஆகும்னு கேட்குறாங்க. காடி பர்சோं सुबह 10 बजे पहुंचेंगी, ஸோ பர்சோं சுபஹ் அப்படின்னா டே ஆஃப்டர் டுமாரோ, ஸோ நாளான்னைக்கு காலையில் 10 மணிக்கு டெல்லி ரீச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டேஷன் பஹலே கைசா தா, ஃபர்ஸ்ட் எல்லாம் இந்த ஸ்டேஷன் வந்து எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. ஸ்டேஷன் பஹலே பஹுத் கந்தா தா, பஹுத் கந்தா அப்படின்னா ரொம்ப டர்ட்டி. ஸோ ஃபர்ஸ்டெல்லாம் வந்து ரயில்வே ஸ்டேஷன் இங்கே ரொம்ப டர்ட்டியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டேஷன் மே கியா முஃப்த் மே மில்தா ஹை, ஸ்டேஷன் மே, ஸோ ரயில்வே ஸ்டேஷனில் நமக்கு என்ன வந்து ஃப்ரீயாக கிடைக்கும்னு கேட்குறாங்க. ஸ்டேஷன் மே வைஃபை முஃப்த் மே மில்தா ஹை, ஸோ ஸ்டேஷனில் வைஃபை வந்து ஃப்ரீயாக கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஜ்கல் கிஸ்மே ரயில் காடி கா விவரண் ஆத்தா ஹை, ஆஜ்கல், ஸோ இன் டுடேஸ் வேர்ல்டு, அதாவது இன் டுடேஸ் வேர்ல்டு நமக்கு எதில் வந்து ட்ரெயினுடைய அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்ததுன்னு கேட்குறாங்க. ஆஜ்கல் வாட்ஸ்அப் மே ரயில் காடி கா விவரண் ஆத்தே ஹை, வாட்ஸ்அப், ஸோ என்ன ட்ரெயின் நம்பர் என்ன, எத்தனை மணிக்கு வருது, எத்தனை மணிக்கு ரீச் ஆகும், சீட் நம்பர் என்ன, எல்லாமே வந்து நமக்கு எதில் வந்துடுது, இப்போது வாட்ஸ்அப்பில் வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரயில்வே ஸ்டேஷன் கைசே பதில் ரஹா ஹை, ஸோ ரயில்வே ஸ்டேஷன் எப்படி மாறி இருக்குன்னு கேட்குறாங்க. ரயில்வே ஸ்டேஷன் ரூப் ரங்கு சே பதில் ரஹா ஹை, ஸோ ரூப் ரங் அதாவது அதனோட அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக இருக்கட்டும், கலர்ஸ், பெயிண்டிங் கலர்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ரயில் காடி மே खाने का प्रबंध कैसा है, ஸோ ட்ரெயினில் சாப்பிட்றதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. रेलगाड़ी में खाने का प्रबंध अच्छा, खाने का अच्छा प्रबंध है, ஸோ ட்ரெயினில் சாப்பிட்றதுக்கான அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குர்சி வகைரா கைசே டாலே ஜாத்தே ஹே, குர்சி வகைரா, ஸோ இப்போது ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம் அப்படின்னா அங்கே இருக்க அந்த சீட்டிங், அந்த சேர்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. குர்சி வகைரா ரயில்வே ஸ்டேஷன் பர் டாலே ஜாத்தே ஹே, ஸோ குர்சி வகைரா கஹான் டாலே ஜாத்தே ஹே, ஸோ எங்கே வச்சுருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. குர்சி வகைரா ரயில்வே ஸ்டேஷன், அதாவது நிறைய டைப் ஆஃப் சேர்ஸ் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வச்சுருக்காங்க பேசஞ்சர்ஸ்லாம் வந்து உட்காரத்துக்காக. இன்ஜின் கைசா ஹே, ஸோ இன்ஜின் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ரயில்காடி கா இன்ஜின் பஹுத் படியா ஹே, பஹுத் படியா அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். படியா மீன்ஸ் வெரி குட். रेलगाड़ी में क्या परिवर्तन लाया गया है, ஸோ ட்ரெயினில் என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு கேட்குறாங்க. रेलगाड़ी में आजकल रंग बिरंगे डिब्बे आते हैं, ஸோ ட்ரெயினில் இப்போல்லாம் வந்து அந்த கம்பார்ட்மெண்ட்ஸ், அந்த பாக்ஸஸ் இருக்குல்ல, அதாவது அது எல்லாமே வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 16th one, रेलगाड़ी में संजू किन से बात करना चाहता था, ஸோ ட்ரெயினில் சஞ்சு யார்கிட்ட பேசணும்னு விரும்பினா. रेलगाड़ी में संजू सबसे बात करना चाहता था, रेलगाड़ी, ஸோ ட்ரெயினில் சஞ்சு வந்து எல்லார்கிட்டையும் பேசணும் அப்படின்னு விருப்பப்பட்டான். சப்சே பஹலே சஞ்சு நே கியா போலா, ஸோ எல்லாத்துக்கும் முன்னாடி சஞ்சு வந்து என்ன சொன்னாங்கன்னு கேட்குறாங்க. சப்சே பஹலே சஞ்சு நே சப்கோ நமஸ்தே போலா, அவர் என்ன சொன்னார், எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு நமஸ்தே, ஸோ எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு வணக்கத்தை சொன்னார். புஜ்ஜு கஹாं रहता था, அப்போ புஜ்ஜு எங்கே இருந்தால், புஜ்ஜு கோயம்புத்தூர் மே रहता था. ஆக்சுவலாக அந்த रहता थाன்றது என்ன மீனிங்னா லிவிங்,
ओके वेयर बुज्जू इज़ लिविंग அப்படின்னு அர்த்தம். ஸோ புஜ்ஜு கோயம்புத்தூர் में रहता था. சஞ்சு और புஜ்ஜு कहाँ जा रहे थे. ஸோ சஞ்சு புஜ்ஜு ரெண்டு பேரும் எங்கே போயிட்டுருக்காங்க அப்படின்னா டெல்லிக்கு போயிட்டுருக்காங்க. சஞ்சு और புஜ்ஜு दिल्ली जा रहे थे. ரெண்டு பேரும் எங்கே போயிட்டுருக்காங்க டெல்லிக்கு. சஞ்சு और புஜ்ஜு दोनों कौन थे. சஞ்சு और புஜ்ஜு இவங்க ரெண்டு பேருமே யாருன்னு கேட்குறாங்க. சஞ்சு और புஜ்ஜு दोनों சாகித்யக்கார் थे. ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்காலர்ஸ், அதாவது சாகித்ய அப்படின்றது இது என்னென்னா லிட்ரரி ஓரியன்ட் ஸ்காலர்ஸ் ரெண்டு பேருமே. அண்டு மதன் கியா கர்த்தே தே. மதன் என்ன பண்ணிட்டு இருந்தார். மதன் வியாபார் கர்த்தே தே. வியாபாரம் அப்படின்னா என்ன, வியாபாரம். ரமேஷ் கியா கர்த்தே தே. ரமேஷ் என்ன பண்ணிட்டு இருந்தார். ரமேஷ் பேங்க் மேனேஜர் தே. ஸோ ரமேஷ் வந்து ஒரு பேங்க் மேனேஜர். ரமேஷ் கஹாं கே தே. ஸோ ரமேஷ் எங்கேருந்து வராருன்னா ரமேஷ் மதுரை கே தே. ஸோ அவர் வந்து ஃப்ரம் மதுரை. அடுத்தது ரமேஷ் தில்லி क्यों जा रहे थे. ரமேஷ் வந்து எதுக்காக டெல்லி போயிட்டுருக்காருன்னு கேட்குறாங்க. ரமேஷ் ஏக் மிலன் மே பாக் லேனே தில்லி जा रहे थे. அவர் வந்து ஏதோ ஒரு மீட்டிங்கில் வந்து பங்கு பெறுறதுக்காக, மிலன் அப்படின்றது ஒரு பெரிய மீட்டிங், பாக் லேனே கேரி அப்படின்னா டு டேக் பார்ட், அதில் கலந்துக்கிறதுக்காக இவர் இங்கேருந்து டெல்லி போகிறாரு. ரமேஷ் தில்லி மே கித்தனை தின் ரஹேங்கே. ஸோ ரமேஷ் வந்து டெல்லியில் எத்தனை நாள் இருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ரமேஷ் தில்லி மே ஏக் ஹி தின் ரஹேங்கே. ஒரே ஒரு நாள் தான் இருப்பார். அதனால தான் ஏக் ஹி தின், ஒன்லி ஒன் டே அப்படின்றதுக்காக அப்படி கொடுத்துருக்காங்க. क्या मदन की शादी हो चुकी है. என்ன மதனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேட்குறாங்க. மதன் की शादी नहीं हुई है. மதனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. ரமேஷ் के कितने बेटे हैं. ரமேஷ்க்கு எத்தனை பசங்க. रमेश के 2 बेटे हैं. ரமேஷ்க்கு 2 பசங்க. ரமேஷ் के बेटे कहाँ पढ़ते हैं. ரமேஷோடைய பசங்க எங்கே படிக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. ரமேஷ் के बेटे संतोष विद्यालय में पढ़ते हैं. ஸோ சந்தோஷ் வித்யாலயில் படிக்கிறாங்க. रमेश के बेटों का नाम क्या है. ஸோ ரமேஷோட பசங்க பேர் என்ன. रमेश के बेटों का नाम राम और लक्ष्मण है. ஸோ ஒரு பையன் பேர் ராம், இன்னொரு பையன் பேர் லக்ஷ்மண். மதன் கி ஷாதி கப் ஹோகி. சரி, மதனுக்கு எப்போ கல்யாணம் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. மதன் கி ஷாதி 6 மஹினே மே ஹோகி. 6 அப்படின்னா அது 6. ஸோ எப்படி சொல்லலாம் அப்படின்னா அண்ணன் இது நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது எப்படி பண்ணணும். மதன் கி ஷாதி 6 மஹினே மே ஹோகி. 6 அப்படின்னு தான் சொல்லணும், ஹிந்தியில் தான் சொல்லணும். 6 மஹினே அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸு, சாரி மஹினே அப்படின்னா மந்த்ஸ், நாட் ஃப்ரெண்ட்ஸ், மந்த்ஸ். 6 மந்த். रमेश की शादी कब हुई थी. ஸோ ரமேஷ்க்கு எப்போ கல்யாணம் ஆச்சுன்னு கேட்குறாங்க. ரமேஷ் की शादी 18 साल पहले हुई थी. ஸோ இந்த இடத்துல 18 அப்படின்றது என்ன, 18. எப்படி சொல்லணும் நீங்கள். ரமேஷ் की शादी 18 साल पहले हुई थी. ஸோ 18 அப்படின்னா என்ன, 18. மதன் சென்னை மே கஹாं ரஹ்தா ஹை. மதன் வந்து சென்னையில் எங்கே இருக்காருன்னு கேட்குறாங்க. மதன் சென்னை மே மாதவரம் மே ரஹ்தே ஹை. இவர் எங்கே இருக்காரு, மாதவரமில் இருக்கார் மதன். சபா மே कौन कौन आएंगे. ஸோ அந்த சபாவுக்கு யாரெல்லாம் வருவாங்கன்னு கேட்குறாங்க. சபா மே படே சாகித்யக்கார் ஆएंगे. படே ஸோ அந்த லிட்ரேச்சரில் இருக்கக்கூடிய பெரிய ஆட்கள் எல்லாருமே அந்த சபாக்கு வருவாங்க. சஞ்சு और புஜ்ஜு தில்லி மே கித்தனை தின் रहने वाले हैं. சரி, ஓகே. சஞ்சு और புஜ்ஜு இவங்க ரெண்டு பேரும் டெல்லியில் எத்தனை நாள் இருக்க வேண்டியவங்கன்னு கேட்குறாங்க. சஞ்சு और புஜ்ஜு தில்லி மே 10 दिन रहने वाले हैं. 10 நாட்கள். ஸோ ரெண்டு பேரும் அங்கே 10 நாட்கள் இருக்க போகிறாங்க. ராத் கோ லோக் கைசே சோயே தே. நைட்டில் இவங்கெல்லாம் எப்படி தூங்குனாங்கன்னு கேட்குறாங்க. ராத் கோ லோக் ढंग से सोए थे. ढंग से அப்படின்னா ஒழுங்காக, அதாவது ரொம்ப நேரம் பேசிட்டு இல்லாமல், கதை அடிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு விளையாடிட்டு இல்லாமல், ढंग से அப்படின்னா ப்ராப்பராக, ஸோ அந்த டைமுக்கு ப்ராப்பராக தூங்குனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ढंग से அப்படின்னு. நெக்ஸ்ட்டு டெல்லி விஸ்வவித்யாலய் தக் கைசே ஜானா ஹை. ஸோ டெல்லி விஸ்வவித்யாலய் வரைக்கும் எப்படி போகிறதுன்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல விஸ்வவித்யாலய் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, யூனிவர்சிட்டி. ஸோ டெல்லி யூனிவர்சிட்டி அப்படின்றது தான் டெல்லி விஸ்வவித்யாலய். ஸோ டெல்லி விஸ்வவித்யாலய் தக் பஸ், மெட்ரோ காடி யா டாக்ஸி சே ஜா சக்தே ஹே. ஒன்று பஸ்ஸில், அப்படி இல்லைன்னா மெட்ரோவில், அப்படி இல்லைன்னா டாக்ஸியில் தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சஞ்சு और புஜ்ஜு கஹாं ஜானா சாஹதே தே. சஞ்சு और புஜ்ஜு இவங்க ரெண்டு பேரும் எங்கே போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா சஞ்சு और புஜ்ஜு டெல்லி விஸ்வவித்யாலய் கோ ஜானா சாஹதே தே. ரெண்டு பேருக்கு எங்கே போகணும், இந்த டெல்லி யூனிவர்சிட்டிக்கு போகணும். நோட் பண்ணிக்கோங்க. விஸ்வவித்யாலய் அப்படின்னா யூனிவர்சிட்டி. மீனிங்ஸ் நான் சொல்ல ஒரு சிலதுக்கு நோட் பண்ணிக்கோங்க. படிக்கும்போது ஜஸ்ட்டு மெமரைஸ் பண்ணாதீங்க, அதனால் உங்களுக்கு எந்த ஒரு யூஸ்மே கிடையாது. சஞ்சு கிஸ்மே ஜானா சாஹத்தா தா. சஞ்சுக்கு எதில் போகணுன்னு விருப்பம்.
சஞ்சு டாக்ஸி में जाना चाहता था. சஞ்சு என்ன சொல்கிறாருன்னா நம்ம டாக்ஸிலே போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. रेलवे स्टेशन से विश्वविद्यालय कितना दूर पड़ता है. ஸோ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அந்த விஸ்வவித்யாலய் யூனிவர்சிட்டிலேருந்து எவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்குறாங்க. 18 किलोमीटर दूर पड़ता है. ஸோ எத்தனை கிலோமீட்டர்ஸ்? 18, 18. भाड़ा कितना होगा. भाड़ा அப்படின்னா என்ன? ரெண்ட். ஸோ அந்த டாக்ஸியில் போகிறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னா भाड़ा तो रुपये 250 होगा. ஸோ 250 அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு नेक्स्ट वन वे कब तक विश्वविद्यालय पहुँचेंगे. எப்போ அவங்க विश्वविद्यालय ரீச் ஆவாங்கன்னு கேட்குறாங்க. वे आधे घंटे में विश्वविद्यालय पहुँचेंगे. आधे घंटे அப்படின்னா हाफ एन ஹவரில் ரீச் ஆகிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. சஞ்சு और बुज्जू कहाँ घूमना चाहते थे. சஞ்சு और बुज्जू ரெண்டு பேருக்கும் எங்கே போகணும் அப்படின்னு ஆசை. घूमना அப்படின்னா இப்போ நம்ம புதுசாக ஒரு இடத்துக்கு ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே இருக்க வேலையை முடிச்சுட்டு அங்கே சுற்றி பார்க்கணுன்னு நினைப்போம்ல, அதுதான் அந்த घूमना அப்படின்றது. அந்த இடத்துல சுற்றி பார்க்குறது. சஞ்சு और बुज्जू दिल्ली घूमना चाहते थे. ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து டெல்லியை சுற்றி பார்க்கணும் அப்படின்ற ஆசை. புஜ்ஜு ने कितने रुपये भाड़ा दिए. புஜ்ஜு வந்து எவ்வளோ ரூபா வாடகை கொடுக்குறாரு அப்படின்னா 200 ரூபா கொடுக்குறாரு. யாருக்குன்னா அந்த டாக்ஸிக்காரருக்கு. தமிழ்நாடு சே கித்தனே லோக ஆயே हुए थे. அதுக்கப்புறம் தமிழ்நாடுலேருந்து எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு உள்ள அந்த சபாவில் கேட்குறாங்க. தமிழ்நாடு சே சிர்ஃப் 2 लोग आए हुए थे. தமிழ்நாட்டிலேருந்து 2 பேர் தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கியா விதேஷ் சே பி லோக் ஆயே ஹுயே ஹே. விதேஷ் அப்படின்னா ஃபாரின் கண்ட்ரிஸ். ஏன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து மக்கள் வந்திருக்காங்களா அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. அநேக் தேஷம் சே லோக் ஆயே ஹுயே ஹே. அநேக் தேஷம் அப்படின்னா நிறைய கண்ட்ரிஸ். ஸோ பல கண்ட்ரீஸ்லேருந்துமே வந்து பீப்புள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது குல் கித்தனை லோக் ஆனே வாலே ஹே. குல் அப்படின்னா டோட்டல். ஸோ டோட்டலாக எத்தனை பேர் வரவிருக்காங்க. 100 லோக் ஆனே வாலே ஹே. 100 லோக் அப்படின்னா 100 பேர். ஸோ 100 பேர் பக்கமாக வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சஞ்சு கா ரூம் நம்பர் कौन-सा था. ஸோ சஞ்சுவோட ரூம் நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. சஞ்சு கா ரூம் நம்பர் 101. ओके, संजू का रूम नंबर 101 था. सबके खाने का प्रबंध कहाँ किया गया था. ஸோ எல்லாருக்குமே வந்து சாப்பிட்றதுக்கான அந்த ஏற்பாடு खाने का प्रबंध அந்த ஃபுட்டுக்கான அரேஞ்ச்மெண்ட் எங்கே பண்ணியிருந்தாங்கன்னு கேட்குறாங்க. सबके खाने का प्रबंध विश्वविद्यालय में किया गया था. विश्वविद्यालय. ஸோ சாப்பாடுமே எங்கே ரெடி பண்ணிட்டாங்க இவங்களுக்கு? அந்த யூனிவர்சிட்டிலே. सब लोग कहाँ ठहरने वाले हैं. ஸோ இப்போ இவங்க எல்லோரும் எங்கே தங்க வேண்டியவங்க அப்படின்னா सब लोग विश्वविद्यालय में ठहरने वाले हैं. 2 பேர் எல்லாருமே வந்து எங்கே ஸ்டே பண்ண போகிறாங்க? அதே யூனிவர்சிட்டியில் தான் ஸ்டே பண்ண போகிறாங்க. ठहरने वाले அப்படின்னா ஸ்டேயிங். कब से खाना मिलेगा. எப்போ இருந்து சாப்பாடு கிடைக்கும்? दोपहर से खाना मिलेगा. ஸோ மத்தியானத்துலேருந்து சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. दोपहर அப்படின்னா ஆஃப்டர்நூன். किसको भूख लगी थी. யாருக்கு வந்து பசி ஏற்படுத்துச்சுன்னு கேட்குறாங்க. बुज्जू को भूख लगी थी. बुज्जूக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. नेक्स्ट वन कमरा कहाँ है. कमरा அப்படின்னா என்ன? रूम. ஸோ ரூம் எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. कमरा सामने वाले मकान में नीचे है. ஸோ सामने वाले मकान அப்படின்னா ஆப்போசிட்டில் முன்னாடி இருக்க பில்டிங்க்கு கீழே. நீச்சே அப்படின்னா கீழே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. कौन चाबी लिया. ஸோ சாவி யார் வாங்குறாங்க? சஞ்சு चाबी लिया. சஞ்சு யார் வாங்குறாங்க? சஞ்சு புஜ்ஜில் 2 பேரில் யார் வாங்கினாங்கன்னா சஞ்சு தான் வாங்குறாரு சாவியை. சாவி அப்படின்றத ஹிந்தியில் சாபி அப்படின்னு சொல்கிறாங்க. क्या वहाँ पेयजल का प्रबंध था. पेयजल அப்படின்னா ட்ரிங்கிங் வாட்டர். அங்கே ட்ரிங்கிங் வாட்டருக்கான அரேஞ்ச்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. हाँ वहाँ पेयजल का प्रबंध था. எஸ், அங்கே ட்ரிங்கிங் வாட்டருக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சபா பவன் கஹா தா. சபா பவன் அப்படின்னா மீட்டிங் ஹால். மீட்டிங் ஹால் எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. சபா பவன் இஸ் மக்கான் கே பீச்சே தா. இஸ் மக்கான் கே அப்படின்னா அவங்க இருக்க அந்த பில்டிங்க்கு பின்னாடி. பீச்சே அப்படின்னா என்ன? பின்னாடி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. वहाँ कितने सभा भवन है. அங்கே எத்தனை மீட்டிங் ஹால்ஸ் இருக்குது? वहाँ 5 சபா பவன் है. அங்கே எத்தனை இருக்குது? டோட்டலாக 5 இருக்குது. ஸோ 5 மீட்டிங் ஹால்ஸ் இருக்குது. கமரா கைசா ஹே. கமரா அப்படின்னா என்ன? ரூமு. ஸோ ரூம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரக்ஷன் கி மானே கியா கஹா. ரக்ஷனோட அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா ரக்ஷன் கி மானே கஹா ஜோ பிரயத்ன கரேகா வஹ ஜீத்தேகா. யார் வந்து முயற்சி, பிரயத்னம் அப்படின்னா என்ன? முயற்சி. யார் முயற்சி செய்கிறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. कौन प्रश्न पर प्रश्न सूझ रहा था. कौन அதாவது யார் வந்து கொஷினுக்கு மேலே கொஷினை யோசிச்சுட்டே இருக்காங்க. சூஜ் அப்படின்னா திங்கிங், உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு கேட்குறாங்க.
பிரஜித் பிரச்சனை பர் பிரச்சனை சூச் ரஹா தா. பிரஜித் தான் வந்து இந்த மாதிரி கொஷின் மேலே கொஷினாக வந்து யோசிச்சுட்டே இருப்பார். பிரஜித் கே பிரச்சனை பர் நானாஜினே கியா கஹா. ஸோ பிரஜித்னுடைய அந்த கொஷினுக்கு நானாஜி எப்படி ரிப்ளை கொடுத்தாரு அப்படின்னா, நானாஜினே கஹா துனியாமே கரோடோ பச்சே ஹே. அதாவது இந்த உலகத்தில் க்ரோர் கணக்கில் கோடிக்கணக்கில் பசங்க இருக்காங்க. பிரஜித் और सबको भगवान ஆஸ்மான் சே தேக் லேங்கா. பிரஜித் ஒன்று மட்டும் இல்லைப்பா, ஒன்று அதுக்கப்புறம் எல்லாரையுமே அதுக்கப்புறம் என்ன பண்ணார், மேலேருந்து நம்மளை கண்காணிச்சிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் 1 to 60 அப்லோட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் கொஷின்ஸ் நான் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இதை நல்லா லிசன் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ, தன்யவாத்.